12 மகா ஜோதிர்லிங்கம்னு சொல்லுவாங்கல்ல. அதுல 8வதாக இருக்கக்கூடிய திரையம்பகேஸ்வரர் ஜோதிர்லிங்கத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது மத்த ஜோதிர்லிங்கத்த விட தனி சிறப்பு உடையது. இங்க இருக்கக்கூடிய இறைவன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறாரு. மராட்டிய மாநிலம் நாசிக் நகர்ல இருந்து 28 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோவிலானது இருக்கு. இந்த கோவில் பிரம்மகிரி மலை அடிவாரத்துல 3 மலைகளுக்கு நடுவுல இருக்கு. கடல் மட்டத்துல இருந்து சுமார் 2500 அடி உயரத்துல மலை மீது அமைந்த ஒரு நீர் ஊற்றானது இந்த கோவிலுக்கு அருகில இருக்கு. இந்த கோவில்ல கருவறையில சுயம்பு லிங்கத்தின் மீது எப்போதும் நீர் ஊற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அதிசயமான நிகழ்வு இருக்கு. இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா மற்ற ஜோதிர்லிங்கங்கள்ல இருக்கிற மாதிரி இல்லை. இந்த தலத்துல சிவலிங்கமானது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளோட வடிவமாக இருக்கிறது ஒரு தனித்துவமான சிறப்பு. திரியம்பகேஸ்வரர் வீற்றிருக்கும் கர்ப்ப கிரகம் தாழ்வாக இருக்கும். இந்த தல லிங்கத்துல ஆவுடையார் மட்டுமே இருக்கும். இந்த நடுவே உரல் போன்று பள்ளம் மட்டுமே சிவலிங்கமாக பாவிக்கப்படுகிறது. இந்த பள்ளத்துல மும்மூர்த்திகள் அர்ச்சனை செய்த 3 தாமரை மொட்டுகளோட அடையாளம் காணப்படுகிறது. இதை 3 பிண்டிகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலோட கருவறையின் மேல பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடிவில் கூம்பான விமானம் இருக்கு. உச்சியில தங்க கலசமும் சிவனோட சூலமும் இருக்கு. இந்த ஆலயம் தோன்றுவதற்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம மகரிஷி. இவர் ரொம்ப தவ வலிமை கொண்டவர். இவருடைய மனைவி அகல்யாவும் இவரும் ஒன்றாக இணைந்து பிரம்மகிரி மலையில 1000 ஆண்டுகள் கடும் தவம் செய்தனர். அப்படி அவங்க தவம் செஞ்ச காலத்துல வானம் பொய்த்து போய் குடிக்க கூட தண்ணி இல்லாம நாட்டுல எங்க பார்த்தாலும் பஞ்சம். குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட உணவு இல்லை, செடி கொடியெல்லாம் காஞ்சி போச்சு, பூமி வறண்டு பாலைவனமாக போயிடுச்சு. அப்போ வருண பகவானை நினச்சி 6 மாதம் கௌதம முனிவர் கடும் தவம் புரிகிறாரு. இந்த தவத்தின் காரணமாக வருண பகவான் கௌதம முனிவர்கிட்ட நீங்கள் ஒரு தடாகத்தை எழுப்புங்க, அதை நான் நீரால நிரப்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் பிறகு அதுபோல் நீரால் அந்த தடாகம் நிறையுது. அதனால் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் அனைத்து உயிர்களும் சுகமாக வாழத் தொடங்கியது. இதை கேள்விப்பட்டு அங்கு நிறைய ரிஷிகள் அங்கு பர்ணசாலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை அமைத்து தங்குனாங்க. அதன் பிறகு அங்கிருந்த முனிவர்களோட மனைவிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த கௌதம முனிவரும் அவருடைய மனைவி அகல்யா மீதும் பொறாமை கொண்டு கௌதம முனிவர்கிட்ட சண்டையிடுறாங்க. தங்கள் கணவரையும் கௌதம முனிவருக்கும் அகல்யாவுக்கும் எதிராக திருப்பி விடுறாங்க. ஆனா கௌதம முனிவர் எதையுமே பொருட்படுத்தாம தன்னோட நித்திய கடமைகளை செய்து வர்றாரு. அதனால இன்னும் ஆத்திரம் வந்துடுது அந்த முனிவர்களுக்கு. அதற்கு பிறகு என்ன பண்றாங்க, அந்த முனிவர்கள்லாம் தாங்கள் வளர்த்த பசுவை இந்த கௌதம முனிவரோட ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய செடி இதிலெல்லாம் மேய விடுறாங்க. பசுவை விரட்டுவதற்காக தர்ப்பப்புல்லை எடுத்து கௌதம முனிவர் போடுறாரு. அப்போ இந்த கௌதம முனிவர் அந்த தர்ப்பப்புல்லை போட்டதும் அந்த பசுவானது இறந்து விடுகிறது. அவர் அந்த பசுவை கொல்லணும்னு போடலை, அந்த தர்ப்பப்புல் போட்டதும் பசு இறந்து விடுகிறது. இது எதிரிகளோட சூழ்ச்சி. இது கௌதம முனிவருக்கு தெரியாது. உடனே சுற்றி அந்த முனிவர்கள்லாம் நின்றுக்கிட்டு நீங்கள் பசுவதை செஞ்சிட்டீங்க, பாவம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் எங்கேயாவது போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கௌதம முனிவரும் மறுவார்த்தை எதுவும் பேசாம தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு அந்த இடத்த விட்டு போய் தனியா ஒரு குடில் அமைத்து அங்க தங்குறாரு. அந்த குடிலுக்கும் இந்த முனிவர்கள்லாம் தேடி என்ன சொல்றாங்க, நீ பஞ்சமா பாவம் பண்ணிட்ட, நீ இருக்கக்கூடிய இடத்துல நாங்க யாகம் செஞ்சா கூட எந்த தேவதைகளும் வரமாட்டேங்குது, பித்ரு தேவதைகளும் தேவர்களும் நாங்கள் கொடுக்கக்கூடிய யாகத்தில் போடக்கூடிய உணவை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த அவிர்ப்பாகத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நீ இங்கேருந்து போயிடு, நீ எங்கேயாவது போய் பிராய்ச்சித்தம் தேடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கௌதம முனிவர் அந்த பிராய்ச்சித்தம் என்ன செய்யணுங்கிறதையும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க இவரால் செய்ய முடியாததை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை இந்த பூமியை சுற்றி வாங்க, 1 மாதம் அன்ன ஆகாரம் எதுவும் இல்லாமல் நீங்கள் தவம் புரியணும், இந்த பிரம்மகிரி மலையை 108 முறை சுற்றி வரணும், அது மட்டும் இல்லை மிக முக்கியமான ஒரு காரியம் கங்கையை நீங்கள் பூமிக்கு கொண்டு வரணும்
அந்த கங்கை நீரால கோடி முறை சிவலிங்கத்தை நீங்க அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் பசுகத்தி தோஷம் போகும்னு சொல்றாங்க. சரி, அப்படியே செய்கிறேன்னு சொல்லிட்டு இவரு பொறுமையா தவம் செய்யறாரு. அதனால சிவன் வந்து இவருடைய கடும் தவத்திற்கு மெச்சி காட்சி தர்றாரு. சிவன் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு எதுவும் வேணாம், உங்களை பார்த்ததே எனக்கு போதுங்கிறாரு. அப்ப சிவன் வந்து அந்த பிற ரிஷிகளையும் முனிவர்களையும் வந்து அவங்க வந்து உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னதும், அவங்க எனக்கு தெரியாம நல்லது தான் பண்ணியிருக்காங்க, அவங்க இப்படி பண்ணுனனால தான் எனக்கு நீங்க காட்சி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கௌதம முனிவர் சொல்றாரு. அதனால சிவன் வந்து இவருடைய பொறுமையும் கடும் தவத்தையும் சகிப்புத்தன்மையும் பார்த்து சிவன் அங்கு திரையம்பகேஸ்வரராக காட்சி தர்றாரு. அது மட்டும் இல்ல, கௌதம முனிவருக்காக கங்கையை வந்து இங்கு கௌதமி ஆறாக ஓடச் செய்தார். இதை கேள்விப்பட்டு மற்ற முனிவர்களும் இங்கு வந்து கௌதம முனிவரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. திரையம்பகேஸ்வரர் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நம்மளுடைய தீராத கர்ம வினையானது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதனால மற்ற ஜோதிர்லிங்கங்கள்ல இருந்து தனித்துவமான இந்த திரையம்பகேஸ்வரர் ஜோதிர்லிங்கத்தை கண்டிப்பா ஒரு முறையாவது நம்ம போய் தரிசனம் செஞ்சுட்டு வரணும்.